ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கும் நாம் யோபின் புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரம் முதல் 31ஆம் அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். நேற்றைக்கும் கூட 28ஆம் அதிகாரத்திலே யோபு எப்படியாக தன்னுடைய ஞானம் விளங்கும்படியாக பேசினார் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். இன்றைக்கு 29ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோபு இந்த அதிகாரத்திலே தேவன் எப்படியாக தன்னை இதுவரைக்கும் நடத்தி வந்தார், தன்னை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார் என்பதான காரியங்களை குறித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைமையிலேயும் தேவன் என் வாழ்க்கையிலே நன்மைகளை செய்து வந்தார், என் வாழ்க்கையிலே நல்ல நிலைமைகளிலே தேவன் என்னை நடத்தி வந்தார், எனக்கு தேவன் தந்த எல்லா ஆசீர்வாதங்கள் நான் இன்றைக்கு நினைவு கூறுகிறேன் என்பதாக யோபு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் 6 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, சென்று போன மாதங்களில் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அதாவது தேவன் இதற்கு முன்பாக என்னை நல்ல சீரோடு வைத்திருந்தார், சிறப்பாக இருந்தேன், என் தலையின் மேல் பிரகாசமாக அவருடைய தீபம் இருந்தது, என் கூடாரத்தின் மேல் அவருடைய ரகசிய செயல் இருந்தது, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள், என் பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன், கண்வெளியிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது, அந்த நாட்கள் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு கூறுகிறார். தொடர்ந்து தன்னுடைய சம்பத்து எப்படி இருந்தது, நான் பட்டண வீதியிலே போனால் என் ஆசனத்தை நான் போட்டு உட்காரும் பொழுது வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எனக்கு முன்பாக எழுப்பி நிற்பார்கள், பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி தங்கள் வாயை தங்கள் கைகளினாலே பொத்திக் கொள்வார்கள், பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒத்திக் கொள்ளும், இப்படியாக நான் ஒரு பேர் பெற்றவனாக காணப்பட்டேன். அது மாத்திரமல்ல, நீதி என் உடுப்பாய் இருந்தது, நியாயம் எனக்கு சால்வையும் பகையுமாக இருந்தது, நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலும் போல காணப்பட்டேன், எளியவர்களை ஆதரித்தேன், அநியக்காரருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன், என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது, என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கி இருந்தது, நான் மற்றவர்களை பார்த்து நகைத்தாலும் அவர்கள் எனக்கு விரோதமாக பேச துணிகரம் கொள்ளவில்லை, என் முகக்கலையை மாற செய்யவும் இல்லை, அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் பொழுது நான் தலைவனாக உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவை போலவும் துக்கிக்கிறவர்களை தேற்றுகிறவர்களைப் போலவும் காணப்பட்டேன் என்று யோபு தன்னுடைய கீர்த்தி எப்படியாக இருந்தது என்பதை விளக்கி சொல்லுகிறார். அதே வேளையிலே 30ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, இப்பொழுதோ என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன் என்று கூறுகிறார். எனக்கு முன்பாக பயந்து என்னை மரியாதையாக நடத்தினவர்கள் கூட இன்றைக்கு என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள், அவர்கள் எனக்கு விரோதமான காரியங்களை நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிறதான யோபு, நான் சேற்றிலே தள்ளப்பட்டவனைப் போல தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானா மாறினவனைப் போல இப்பொழுது தாழ்ந்த நிலைமையிலே இருக்கிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் தேவனே, நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாது இருக்கிறீர், கெஞ்சி நிற்கிறேன், என் மேல் பாராமுகமாக நீர் இருக்கிறீர் என்று அவன் தன்னுடைய மனதின் விசாரத்தை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீர் என்னை தூக்கி என்னை காற்றிலே பறக்க விட்டு என்னை பயத்தினால் உருகி போக பண்ணுகிறீர், சகல ஜீவாத்மாக்களும் குறிக்கப்பட்ட தாவரமாகிய மரணத்திற்கு என்னை ஒப்பு கொடுப்பீர் என்று அறிவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். மாத்திரமல்ல, நான் நன்மைக்கு காத்திருந்தேன், எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வரும் என்று சொல்லி நான் காத்திருந்தேன், இருள்தான் எனக்கு கிடைத்தது, என் குடல்கள் கொதித்து உபத்திரவ நாட்கள் என் மேல் வந்தது, வெயில் படாதிருந்தும் நான் கருகருத்து திரிகிறேன், சபையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அலறுகிறேன், மலை பாம்புகளுக்கு சகோதரனும் கோட்டான்களுக்கு தோழனுமாக காணப்படுகிறேன், என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறின என்று தன்னுடைய நிகழ்கால நிலைமையை யோபு விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே செழிப்பான நாட்களை, மரியாதையான நாட்களை காண்டவன் இப்பொழுது தான் ஒரு கடினமான சூழ்நிலைமைக்குள்ளாக கடந்து செல்கிறதை, தன்னுடைய ஆத்துமா மாத்திரமல்ல தன்னுடைய சரீரமும் கூட உபத்திரவத்தின் ஊடாக கடந்து செல்வதை அவர் விவரித்து கூறியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே நாம் 31ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே இவை எல்லாவற்றிலேயும் யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் நடக்கிற வழியை என் தேவன் அறிந்திருக்கிறார், நான் எப்படிப்பட்டவனாக வாழ்கிறேன், நான் நீதிமானாக வாழ்கிறேனா
அல்லது துன்மார்க்கமாக வாழ்கிறேனா என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்திலே அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ, நான் மாயையிலே நடந்தேனோ, என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சொல்லி தேவன் அறிவார். சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக என்று யோபு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நான் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்று தேவன் கண்டார் என்றால், நான் விதைத்ததை வேறொருவன் புசிக்கும்படியாக என் பயிர்கள் வேறொரு கொண்டு போகத்தக்கதாக தேவன் செய்வாராக என்று சொல்லி, நான் தவறான வழியிலே நடந்திருந்தால் எனக்கு தண்டனை வரட்டும், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று யோபு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 33ஆம் வசனத்திலே, நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ, திரளான என் கூட்டத்திற்கு நான் பயத்தினாலாவது இனத்தார் ஜனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை திடுக்கிட பண்ணினதினாலாவது நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ, நான் அப்படி ஒன்றும் இருக்கவில்லையே என்று யோபு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். என் வழக்கை கேட்பதற்கு யாராவது இருந்தால் நலமாயிருக்குமே, சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்துக் கொள்வேனே என்று யோபு அங்கலாய்க்கிறார். இது மாத்திரமல்ல, 39ஆம் வசனத்திலே, கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினது உண்டானால் அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார்கோதுமைக்கு பதிலாக களையும் முளைக்க கடவுள் என்று யோபு சொல்லி தன்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபு 3 காரியங்களை இந்த 3 அதிகாரங்களிலே சொல்கிறார். முதலாவதாக, தேவன் தன்னை எவ்வாறாக வைத்திருந்தார், தன்னுடைய நிகழ்கால நிலைமை எப்படி இருக்கிறது, நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், ஒருவேளை நான் துன்மார்க்கமாக நடந்திருந்தால் அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி யோபு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்திலே நாம் கடந்து செல்கிறதான பாதைகளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், நாம் நீதிமானாக இருந்தாலும் நாம் கடுமையான வழியிலே நடந்து செல்ல முடியும், கடினமான பாதைகளின் வழியாக நடக்க முடியும். அதே சமயத்திலே தேவன் என்னை இவ்வாறாக நடத்தி வந்தார் என்பதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறவனாக காணப்படுவேன். அதே வேளையிலே என்னுடைய நிகழ்காலத்திற்காக நான் ஆண்டவரிடத்திலே மன்றாடி, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை மாற பண்ணும் என்று கேட்கும் பொழுது தேவன் எனக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். யோபின் வாழ்க்கையிலேயும் கூட நாம் நாளை தொடங்கி தேவன் அவருடைய காரியத்தை எவ்வாறாக மாற பண்ணினார், ஏன் மாற பண்ணினார் என்பதான காரியங்களை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.